அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு லைனிங் ப்ளவுஸு, இது கிராஸ் கட்டிங். இப்போ கிராஸ் கட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேக் சைடு இது மாதிரி லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே இது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். நம்ம அது மாதிரி இழுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும். பேக் எக்ஸ்பெண்ட் ஆகாது. இதுதான் நம்ம கிராஸ் கட்டிங் சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டாட் பிடிச்சிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம 1 2 3 டாட் தான் நம்ம பிடிப்போம். இதில் 4வது ஒரு டாட் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம எப்படி ஈஸியாக கிராஸ் கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானே அழுத்திட்டு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா இனி நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் என்னோடய வீடியோஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக இது ப்ளவுஸு, அதாவது சாரீ கூட அட்டாச்சு ப்ளவுஸு. இது அதுக்கான லைனிங் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 80 பாயிண்ட் அளவுக்கு லைனிங் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நம்ம ஒரு சைடு நம்ம எடுப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு. இது ரெண்டாக நான் மடித்து போட்டிருக்கேன். ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறத ஆப்போசிட் சைடு போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு என்னை பார்த்து நான் போட்டிருக்கேன். கீழேயும் ஓப்பன் சைடு இருக்குது. இப்போ இங்கே தான் நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். இப்போ பேக் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக நம்ம விட்டுக்கலாம். இல்லை நான் 1.5 இன்ச்செல்லாம் மடித்து தைக்கலை, நான் 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் 1/2 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். நான் அப்படியே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, பேக்கும் ஃப்ரண்ட்டும் 2 பக்கம் ஜாயின் பண்ணியிருப்போம். இந்த 2 ஜாயிண்ட்டையும் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் 2ஐயும் கரெக்டாக இங்கே வச்சு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் கீழ்ப்பகுதியிலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் நமக்கு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி இந்த முதுகு பக்கம் ஃபோல்டிங் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த முதுகு பக்கம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் முதுகுக்கு மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது கழுத்தோட இறக்கம். இப்போ கீழேயும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம், மேலேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெடி அளவு. இதுக்கு மேலே நம்ம கழுத்து பீஸ் கொடுக்கறதுக்காக நமக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால அங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து இடுப்போட சுற்றளவு இங்கே மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட்டுக்காக கொஞ்சம் நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு வெளியில் 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்காக நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே எடுத்து வைங்க. அதாவது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்க, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஷோல்டர் ஜாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அதை கரெக்டாக எடுத்து வைங்க. இங்கே வைக்கும்போது இது இப்படி மேலே ஏறிட்டு வரக்கூடாது கீழ்ப்பகுதி. இதையும் கரெக்டாக இந்த லைனில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்கே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நல்லா இதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே கரெக்டாக இங்கே எடுத்து வைங்க. இங்கே எடுத்து வச்சுட்டு நீங்கள்
இதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து ரெடி அளவு அப்படின்னா ரெடி அளவுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம பேக் மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை வந்து திருப்பி போட்டு மார்க் பண்ணோம். இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படியே நான் போட்டு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து ரெடி அளவு. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம ஷோல்டருக்காக மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே இருந்து மார்பு சுற்றளவுக்கு இதை வந்து கரெக்டாக அப்படியே எடுத்து வந்து வச்சிடுங்க. அதே மாதிரி இந்த லென்த்து கழுத்தோட எண்டில் இருந்து மார்பு சுற்றளவு வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்துருங்க. ரொம்ப இழுக்கவும் வேண்டாம், ரொம்ப குறுக்கவும் வேண்டாம். அப்படியே எடுத்து வைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்குவோங்க. சரிங்களா? இங்கே வந்து ஜாயிண்ட் வந்து இருக்குது. கை ஜாயிண்ட்டும் பாடியோட ஜாயிண்ட்டும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது நேருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு 1/2 இன்ச் வேணும் இல்லைங்களா? அதை மேலே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து மார்பு சுற்றளவு. இதுக்கு வெளியில் 1.5 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம சேர்த்து ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா? இந்த கழுத்து பகுதியை அப்படியே வந்து எடுத்து வைங்க. இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இப்படி வெளியில் தள்ளியோ இல்லை இந்த மாதிரி இங்கே சுருக்கு வர மாதிரி இப்படி உள்ள தள்ளியோ வந்து வரக்கூடாது. இப்படி எடுத்து வச்சோன்னு சொன்னால் இந்த நெக்கு பகுதி வந்து கரெக்டாக எங்கே சீட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இடம் தான் நமக்கு கழுத்தோட வெட்டுப்பாகமாக வந்து வரும். இப்போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக வருது. இது வந்து ரெடி அளவு. இதுக்கு வெளியில் நம்ம கழுத்து பீஸ் வைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு வெளியில் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி சைடில் கை ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கிட்ட ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு வெளியில் கை ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இது இப்படியே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கைப்பகுதி வந்து வருது இல்லைங்களா? இப்போ இந்த கை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து இருக்குது. இந்த ஜாயிண்ட்டுக்கு வெளியில் 1/2 இன்ச்சு தள்ளி நான் அந்த மாதிரி விரல் வந்து வைக்கிறேன். ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் நான் அந்த மாதிரி விரல் வச்சுட்டு இந்த கைப்பகுதியை அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணலாம். சரிங்களா? இங்கே நான் 1/2 இன்ச்சில் எங்கே விரல் வைக்கிறேனோ அந்த இடத்துல பேக் சைடில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கழுத்து வந்து இப்போது மேலேயும் மார்க் பண்ணிட்டோம், கீழேயும் மார்க் பண்ணிட்டோம். சென்டரில் ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உள்பகுதி பீஸ் தெரியுது பாருங்கள். இதை வந்து நான் அப்படியே உள்ள திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டுட்டு இதை கரெக்டாக இங்கே ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே ரெடி அளவு மார்க் பண்ண இடத்துலையும் வந்து ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த சுற்றிலும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/4 இன்ச்சு கேப் விட்டு வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெடி அளவு இங்கே இருக்குது. ரெடி அளவுக்கு வெளியில் 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி கழுத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ கழுத்து மார்க் பண்ணிட்டோம். ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து தையலுக்கானது, இது வந்து ரெடி அளவு. அது மாதிரி இது வந்து ரெடி அளவு, இது வந்து தையலுக்கானது. இப்போ இந்த தையலுக்கான பகுதியும் இந்த தையலுக்கான பகுதியும் இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணி நம்ம வளைச்சி வந்து வரையணும். இதை வந்து அப்படியே நாம் வளைச்சி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம போன தடவை மாதிரி, அதாவது இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம ப்ளவுஸை பேக் சைடு திருப்பி போட்டு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனாலும் நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ப்ளவுஸை பேக் சைடில் வந்து திருப்பியிருக்கேன்.
இதை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னாலும் சரியாக தான் இருக்கும். இப்போ சைடு ஜாயிண்ட்டும் நான் கரெக்டாக வந்து வச்சுருக்கேன். அது மாதிரி கீழ்ப்பகுதியும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஜாயிண்ட்டு இருக்கிற பகுதி, இது வந்து நம்ம டாட்டுக்காக விட்டுருக்கோம், இது வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ இந்த அளவு வந்து ப்ளவுஸ் இருக்குன்னா இந்த அளவு வந்து நமக்கு டாட் பிடிக்கிறதுக்காக இருக்கும். இதிலிருந்து கழுத்து பகுதி வந்து அதே அளவு தான். அதே மாதிரி ஷோல்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த பிசுறு பகுதி இருக்குது இல்லைங்களா, ஜாயிண்ட்டு, இதை நீங்கள் இப்படி எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு சரியாக வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து கை ஜாயிண்டான பகுதி இங்கே இருக்குது. இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையலுக்கும் சேர்த்து இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ரெடி அளவு இங்கே இருக்குது. இது வந்து நீங்கள் பேக் சைடு திருப்பி போட்டு இதே மாதிரி பேக் சைடில் திருப்பி வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட் சைடு போட்டாலும் சரி. இப்போ ஃப்ரண்ட் சைடு போடுற மாதிரி இருந்தால் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போது நம்ம அலவன்ஸ் வந்து நம்ம விடலாம். ஒரு சிலர் வந்து 1/4 இன்ச் வந்து அலவன்ஸ் விட்டுருப்பாங்க, ஒரு சிலர் வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம், சிலர் வந்து 1/4 இன்ச் தான் வந்து விடுவாங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சது அப்படிங்கிறப்ப பிரச்சனை இருக்காது. நம்ம உள்பக்கம் திருப்பி போட்டு கட் பண்ணும்போது நமக்கு சரியாக வந்து இருக்கும். இதே இது அளவு ப்ளவுஸ் வந்து வேறு யாரோ தைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எந்த அலவன்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேக் சைடு போட்டு நீங்கள் அளவு எடுக்கும்போது நீங்கள் என்ன அளவில் தப்பீங்களோ அந்த அலவன்ஸ் தான் நீங்கள் வந்து விடணும். அதே சமயம் நம்ம ஃப்ரண்ட் சைடு போட்டு அளவு எடுக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ரெடி அளவு வந்து நமக்கு கிடச்சிரும். ரெடி அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன அளவு தேவையோ நம்ம எந்த அளவில் தைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து விட்டுக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டம் தான், பேக் சைடு போட்டு கட் பண்ணுறதும் ஃப்ரண்ட் சைடு போட்டு கட் பண்ணுறதும். இந்த அலவன்ஸ் விடுறது மட்டும் நீங்கள் என்ன அலவன்ஸ் விடுவீங்களோ அதை வந்து கரெக்டாக விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம இதில் பேக் சைடு மார்க் பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மார்பு சுற்றளவுகிட்டையும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டதையும் சிசர் நாச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கை வந்து மார்க் பண்ணலாம். இப்போ கை மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் வந்து நம்ம எந்த இடத்துல கட் பண்ணோமோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம கை வந்து எடுத்துக்கலாம். கிளாத் அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போது ஓப்பன் சைடு வந்து இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்குது, ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்து இருக்குது. இதை திரும்பி அப்படியே 4 வந்து ஃபோல்டு பண்ணலாம். ஏற்கனவே 2 ஃபோல்டு பண்ணியிருக்கு, இதை அப்படியே நான் வந்து 4 வந்து ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறத எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பிசுறு வந்து முன்ன பின்னே இருக்கும், அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைனிங் ப்ளவுஸ்னால் 1/2 இன்ச் விடுங்க. இதே இது ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தால், அதாவது லைனிங் போடாமல் தைக்க வேண்டிய ப்ளவுஸாக இருந்தால் 1.25 இன்ச் வந்து விடணும். இந்த இடத்துல நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே நம்ம கை வச்சு கட் பண்ணணும். கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் சைடே போட்டு கட் பண்ணுறேன். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி சரிசமமாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். வச்சுட்டு இது ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்காக விட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் அளந்து கூட பார்த்துக்கலாம், கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்து இப்படியே இந்த இடத்துல கரெக்டாக விரல் வச்சுட்டு நீங்கள் இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடம் வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக வச்சுட்டு ரெடி அளவு மார்க் பண்ணுறேன். அதுக்கு மேலே கை கூட ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு 1/2 இன்ச் வேணும் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து கரெக்டாக லைனில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி வந்து பிடிச்சிக்கோங்க, நழுவாமல் இருக்கிறதுக்காக. இதை அப்படியே எடுத்து வைக்கலாம். இங்கேருந்து அப்படியே இந்த ரவுண்டு மாறாமல் எடுத்து வந்து வைங்க. எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்க மாதிரி இருக்குது, அதையும் நல்லா வெளியில் வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற இடம், அங்கே ஒரு மார்க்கு. இதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச்சில் தையலுக்காக ஒரு மார்க்கு. இது வந்து ரெடி அளவு. இதுக்கு வெளியில் நமக்கு
1.5 இன்ச்சு தையலுக்காக கீழே வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த ரவுண்டு வந்து வருது இல்லைங்களா, இப்போ இங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்குது. இப்போது இதில் வந்து நான் ஒரு சென்டரில் வந்து கை வச்சுக்கிறேன். இதுதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற இடம். இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி, அதாவது 1/2 இன்ச்சு மேலே தள்ளி, நீங்கள் கை இங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கை வைக்கக்கூடாது. இது வந்து ஜாயிண்ட் இருக்குன்னா ஜாயிண்ட்டுக்கு மேலே 1/2 இன்ச்சு நமக்கு தையலுக்காக வேணும். அப்போ அதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் வந்து நான் விரல் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கையை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம விரல் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை இப்படியே எடுத்துகிட்டு நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து வரையணும். ஃபஸ்ட்லேருந்து 2வது வரைக்கும் இருக்கிறத மேலே பார்த்து இப்படி வளைச்சி வந்து போடணும். அடுத்து 2வது வரையும் போது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வரைகிறத மேலே பார்த்து வரையாமல் அப்படியே கீழே கொண்டு போய் முடியணும். இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி மேலே வரைகிறீங்கன்னா அடுத்து இப்படி இந்த மாதிரி கீழே வளைச்சி போடணும். சரிங்களா? இது வந்து சென்ட்ரல் பண்ணி மேலே 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்லேருந்து 2வது மார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் இப்படி மேலே வளைச்சி வந்து போடணும். அடுத்து 2வதுலேருந்து 3வது மார்க் வரைக்கும் கீழே வளைச்சி வந்து நம்ம போடணும். அப்போது நமக்கு கை வரைகிறது கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த சென்டர் நாச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த நாச்சு தான் வந்து அடையாளமாக இருக்கும். இப்போ நம்ம பேக்கும் கையும் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீத கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்போசிட் சைடு இப்போது கையும் பேக்கும் வந்து நம்ம ஃபோல்டிங் சைட்லேருந்து கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறப்ப நம்ம ஓப்பன் சைட்லேருந்து கட் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் அப்படியே திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, நம்ம கை கட் பண்ணது போக இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம இப்படி கிராஸாக போட்டு கட் பண்ணணும். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பேக் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பேக் பீஸை இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம போடணும். ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த நூல் இலைகள் வந்து தெரியும். இந்த நூல் இலைகள் வந்து நேராக போட்டு கட் பண்ணுறது வந்து நேர் கட்டிங்கு. அதே நூல் இலைகள் வந்து கிராஸில் போகிற மாதிரி கட் பண்ணோன்னா அது வந்து கிராஸ் கட்டிங். சரிங்களா? இப்போ இது வந்து இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட்டு, இது வந்து கிராஸு. சரிங்களா? இப்படி கிராஸில் இழுக்கும் போதே உங்களுக்கு தெரியுது எக்ஸ்பெண்ட் ஆகிறது. அதே இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் போட்டு இழுத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்போது நம்ம கிராஸ் கட்டிங்கிறங்கப்ப இந்த மாதிரி கிராஸில் தான் போட்டு கட் பண்ணணும்.